ஆண்டுடைய நாமத்தை வந்து நம்ம தூசிக்கக்கூடாது. ஆண்டுடைய நாமத்தை வந்து நம்ம பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக மத்தேயு 10:17 மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கி நிறைய மனுஷங்க நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. நம்ம என்ன நினைப்போன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம மனுஷங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். மடியிலே படுத்துக்கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாரு. உங்கள் மடியில் படுத்துட்டு இருக்காங்கள அவங்களுக்கு கூட உங்கள் வாயை திறவாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாரு. அடுத்தபடியாக மத்தேயு 6:1 மனுஷர் காணும்படியாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் தர்மம் செய்யும் போதும் ஏதாச்சும் ஒன்று செய்யும் போது ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸில் போட்டுறாங்க. ஏன்னா அதை நிறைய பேர் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷர் காணும்படியாக நம்ம தான தர்மத்தை செய்யக்கூடாது. நம்முடைய ஒரு கை கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் மனுஷர் காணும்படியாக தான தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறாரு. அடுத்தபடியாக தன்னை நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. நம்ம ஓகே இப்போ நம்ம நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிறோன்னு தெரிஞ்சவங்க நம்ம விழாதபடிக்கு நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகணும். இன்னும் நம்மள ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரணுமே தவிர நம்ம விழக்கூடாது. அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தபடியாக என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று நீ உன் மனதில் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. எனக்கு இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது ஏன் கைபலன், ஏன் திறமை, நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு திறமையை கொடுக்குறது ஆண்டவர் தான். நம்மளுக்கு உழைக்கிறதுக்கு பலத்தை கொடுக்குறது ஆண்டவர் தான். நம்மளுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். அதனால் ஏன் கைபலன், ஏன் சாமர்த்தியம் இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது என்று நம்ம இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான். அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.